திருநெல்வேலி மாவட்டத்திலே சில இடங்களிலே கொட்டப்பட்டிருக்கக்கூடிய கேரளாவிலிருந்து சட்டவிரோதமாக கொண்டு வந்து இங்கே கொட்டப்பட்டிருந்திருக்கக்கூடிய மருத்துவ கழிவுகள் உள்ளிட்ட இந்த கழிவுகளை மதிப்பிற்குரிய தென்மண்டல பசுமை தீர்ப்பாயத்தினுடைய உத்தரவின்படி தமிழ்நாடு அரசு தொடர்ச்சியாக எடுத்த நடவடிக்கைகளின் விளைவாகவும் இன்றைக்கு சுமார் 16 லாரிகள் இப்போது வரைக்கும் நம்ம இது பண்ணியிருக்கோம். அதன் மூலமாக எடுத்து செல்வதற்கான நடவடிக்கைகள் இருக்கு. கேரளாவிலிருந்து சுமார் 50 அலுவலர்கள் கொண்ட ஒரு குழு பணியாளர்கள் எல்லாம் வந்திருக்காங்க. அவங்க எல்லா பகுதியிலும் முகாமிட்டு இந்த மருத்துவ கழிவுகளை முழுமையாக கண்டு எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த கழிவுகள் எல்லாம் எங்கெங்கெல்லாம் கொட்டப்பட்டிருக்கோ அது எல்லாத்தையுமே எடுத்துட்டு போறாங்க. கடைசியா கண்டறிஞ்ச இடத்துல அதுவும் உட்பட அது திடீர் உட்பட அவங்க தரப்புல மேல திடீர் எங்களோட கணக்குல வரல, நாங்க இதை மட்டும் தான் எடுக்கிற மாதிரி. அதனாலதான் நான் சாயங்காலம் பேசுறேன்னு சொன்னேன். எல்லாமே அவசரத்துல பண்ண முடியாது, எல்லாத்துக்கும் ஒரு நடைமுறை இருக்கு. நீங்க இது எடுக்கலன்னு 3 நாளா சொன்னீங்க. எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது அரசுக்கு எப்படி அரசு தீவிரமாக இந்த விவகாரத்திலே மிகவும் கவனத்தோடு மக்கள் நலன் கருதி சுற்றுச்சூழல் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசு மட்டுமல்ல கேரளாவில் இருக்கக்கூடிய அரசு அவர்கள் அலுவலர்களும் மிகுந்த ஒத்துழைப்போடு இதை செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த சமூக விரோதிகள் இது போன்ற செயல்பாடுகளை செய்யக்கூடிய சமூக விரோதிகள் மீது தீவிரமான நடவடிக்கை எடுப்பதற்கு நீங்க ஏற்கனவே 2 பேர் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. காவல்துறை துரிதமாக செயல்பட்டு நேற்றும் ஒரு 3 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கடுமையான நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக 16 வண்டிகள் சொல்லிருக்கோம். இப்போதைக்கு தேவைப்பட்ட எத்தனை வண்டி வேணாலும் நம்ம எடுத்து இந்த கழிவுகளை முழுமையாக தடுக்க எப்படி நடவடிக்கை? இப்போ கன்னியாகுமரியில ஒரு 16 செக் போஸ்ட் இருக்கு, தென்காசியில 2 செக் போஸ்ட் இருக்கு. அங்க கூடுதல் பாதுகாப்புகள் ஏற்பாடுகள் ஒருங்கிணைந்து அதே மாதிரி கேரளா சைட்லயும் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. அரசிலிருந்து பல்வேறு அறிவுரைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. தொடர்ச்சியாக இப்ப இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் என்ஜிடில சொல்லும்போது அவர்களும் பல்வேறு அறிவுரைகளை வழங்குவார்கள். அதன் அடிப்படையில் தொடர் நடவடிக்கைகள் எடுக்கப்படும். இந்த தொடர் நடவடிக்கை நன்றி. ஆனா குறிப்பா அந்த புலியரை களியக்காவிலிருந்து ஏற்கனவே வந்தது தொடர்பான அந்த அதிகாரிகள் மீது ஏதாவது விசாரணை நடத்த அந்த மாதிரி ஏதாவது இருந்தா அது என்னங்கிறது அரசு முடிவு. கிட்டத்தட்ட 2-3 வருஷமா இதே மாதிரி இப்போ 4 வழக்குகள் பதிவாயிருக்கு. திடீர்ல இப்ப ப்ராசஸ்ல இருக்கு.